என்ன இருந்தாலும் உண்மைய மறைக்க முடியுமா? நாகச்சைதன்யா அவங்களோட தம்பி சமந்தா அவங்கள பத்தி இப்படி பேசியிருக்காரா? நாகச்சைதன்யா அவங்களோட விவாகரத்துக்கு அப்புறமா சமந்தா அவங்களுக்கு அவங்களோட குடும்பத்துல சில பேரோட அந்த அன்பு இன்னுமே மிகச் சிறப்பாவே தொடர்ந்து நீடிச்சு வருது. குறிப்பா நடிகர் அகில் அக்கினேனி சமந்தா அவங்கள பத்தி பேசும்போது ஒவ்வொரு முறையும் அவ்வளவு மரியாதையா பேசுறாரு, அவ்வளவு அன்பையும் வெளிப்படுத்துறாரு. சமீபத்துல ஒரு நிகழ்ச்சியில சமந்தா அவங்களோட புதிய படமான எங்கள் தங்கம் அப்படிங்கிற படத்தை பத்தி பாராட்டி இருக்காரு. இப்ப மறுபடியும் ஒரு முறை சமந்தா அவங்கள புகழ்ந்து பேசியிருக்காரு. அகில் அக்கினேனி நடிச்சிருக்க தெலுங்கு படமான லெனின் இந்த படம் சமீபத்துல வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. இதோட ப்ரமோஷன் வேலைகள் எல்லாம் ஒரு பகுதியா போயிட்டு இருக்கு. கதாநாயகி பாக்கியஸ்ரீ போர்ஸோட இணைஞ்சு அப்ப டிராமா ஜூனியர்ஸ் அப்படிங்கிற நிகழ்ச்சியில அகில் கலந்துகிட்டாரு. இந்த நிகழ்ச்சியில படம் தொடர்பான பல்வேறு தகவல்களை ஷேர் பண்ணாரு. இயக்குனர் அனில் அவர் அடுத்த சங்கராந்திக்கு 2 பேரும் இணைஞ்சு செய்ய வேண்டும் ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்தாரு. அகில் அக்கினேனி நிச்சயமா இணைந்து படம் பண்ணுவோம் அப்படின்னு தெரிவிச்சாரு. அதுக்கப்புறம் சில பிரபலங்களோட புகைப்படங்களை காட்டி அவங்கள பத்தி ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு கேட்டாங்க. அதுல சிரஞ்சீவி அவரோட புகைப்படமும் வெங்கடேஷ் அவங்கள பத்தியும் அவர் பேசினாரு. இயக்குனர் அனில் ரவிபுடியோட புகைப்படம் காட்டினப்ப ஒரு சங்கராந்திக்கு வசூல அள்ளி செல்பவர் அப்படின்னு பாராட்டினாரு. ராம் சரண் அவங்களோட புகைப்படம் வந்தப்ப மை ஆர்சி மை ஹார்ட் பீட்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் சமந்தா அவங்களோட சமீபத்திய படத்தோட போஸ்டர் காட்டினப்ப ஒரு நிமிஷம் யோசிக்காம ஒரு பெண்ணோட பலம் என்ன அப்படிங்கறத காட்டி இருக்காரு அப்படின்னு அவ்வளவு தூரம் பெருமையா பேசியிருந்தாரு. இது ரசிகர்கள் கிட்ட வரவேற்பு பெற்றிருக்கு. தன்னோட அண்ணனோட விவாகரத்துக்கு அப்புறம் சமந்தா அவங்கள பத்தி எங்கேயும் தேவையில்லாம ஒரு வார்த்தை கூட பேசாம அவ்வளோ பாசிட்டிவா அவங்க மேல அவ்வளோ அன்பா மரியாதையா பேசுற விஷயங்கள் சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கு. இவ்வளவு நல்ல மனுஷங்களும் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரிதான் கேள்விகள் கேட்க வச்சிருக்கு. சில நாளுக்கு முன்னாடி சமந்தா அவங்களுடைய புதிய படம் பத்தி கேட்டப்ப கூட அவ்வளவு நல்ல விஷயங்கள் பேசி இருந்தாரு. சமந்தா அவங்க தான் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்கன்னு சொல்லி இருந்தாரு அகில் அவரு. லெனின் படத்துக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சது மட்டும் இல்லாம படம் ரொம்ப பெரிய வெற்றி பெறணும் அப்படின்னும் ஏற்கனவே படத்துக்கு பிளாக் பஸ்டர் வைப் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு. சமந்தா அவங்கள அகில் அவரு மறுபடி பாராட்டி வர்றதும் அதுக்கு சமந்தா அவங்களும் அதே அன்போட வாழ்த்து தெரிவிச்சு பதில் கொடுப்பதும் அக்கினேனி குடும்பத்துடனான அவங்களோட மரியாதையான உறவு இன்னும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு அப்படிங்கறத ரசிகர்களுக்கு உணர்த்தி இருக்கு. நிறைய பேர் இதுக்கு லைக் எல்லாம் பண்ணி வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு இருக்காங்க.